வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெரி. கைஸ், நம்ம பைக்கில் இன்றைக்கி ஒரு பெரிய வேலையாக வச்சிருச்சு. ஏபிஎஸோட சென்சார் ரிங்கு இந்த பெண்டாக இருக்கா, வண்டியில் ஏபிஎஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. விட்டு பார்த்தா இங்கே எங்கடா இந்த ஒரு பிரச்சனை இருக்கா, இந்த இடம் தேஞ்சு போயிடுச்சு. என்னாச்சுன்னா அது பக்கத்துலேயே இந்த போல்ட்டு லூஸ் ஆகி வெளியே வந்து அதில் இடித்து போல்ட் உடஞ்சி உள்ளே மாட்டிகிட்ருக்கு. மற்ற போல்ட் எல்லாத்தையும் அதனால் இந்த மாதிரி போல்ட்டு வாங்கி மாட்டிட்டேன், அலங்கி போல்ட்டு. பைக்கு நம்ம செகண்ட் ஹேண்டாக வாங்கணும், அதனால் இப்படி போட்டு கொடுத்துட்டாங்க. இதுவும் அப்படி தான், அந்த 2 போல்ட்டும் உடஞ்சி உள்ள மாட்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீலை கலட்டி ஏபிஎஸோட ரிங்கை மாற்ற போகிறோம். பேக் ஏபிஎஸில் பிரச்சனைனா கூட ஃப்ரெண்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கைஸ், இந்த காலத்தில் பைக்கை ஏபிஎஸ் இல்லாமல் ஓட்டுறது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏபிஎஸோட ஓட்டிட்டு ஏபிஎஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, ரொம்ப ஸ்கிட் ஆகுது முக்கியமாக. அதனால் ஏபிஎஸோட ரிங்கை இப்போ மாற்ற போகிறோம். கிட்ட ஆர்எஸோட இன்னொரு அலாய் வீல் இருக்குது. இந்த அலாய் தான் நம்ம கூட பைக் வாங்கும்போது ஃபஸ்ட்டு கொடுத்த அலாய். பைக்கு பஞ்சரு காற்றடிச்சா சரியாக போயிடும்னு கொடுத்தாங்க. ஆனால் பைக்கில் பஞ்சர் இல்லை, அலாயில் குட்டியோண்டு ஒரு பெண்டு காட்டி தராங்க. ஒரு நிமிஷம் கிடையாது, இதாக இருக்கு. இந்த இடத்துல குட்டியோண்டு ஒரு பெண்டு தெரியுதா, லைட்டாக பார்த்தா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லைட்டாக ஒரு பெண்டு. இதனால நம்ம அலாயை மாற்றிட்டோம். பெண்டு எடுத்துருக்கலாம், இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் அலாய் கிடச்சி, அதனால் வாங்கி இதில் போட்டுட்டேன். இது நம்மளோட பழைய அலாய். இதிலேருந்து இதை கலட்டி நம்ம அதில் மாட்டணும். ஏன்டா இது புதுசு வாங்க வேண்டியதானேன்னா, 2 பஜாஜ் ஷோரூமு, 4 ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஒரு மொத்த கடையும் ஏறி இறங்கிட்டேன். ஸ்பேர் கிடைக்கல, அதனால் இதை கலட்டி அதில் போட்டுறது தான் ஒரே வழி. தொடங்குவோமா கைஸ்? நம்ம வீலை கலத்தணும்னா ஃபஸ்ட்டு இந்த மட்காடை கலத்தணும். அதனால் நம்ம மட்காடை கலத்திடுவோம் ஃபஸ்ட்டு. பேக் மட்காடை ரிமூவ் பண்ணியாச்சு. எனவே நம்ம வீல் அந்த பக்கம் உள்ளதை பிடிச்சிட்டு இங்கே லூஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நம்மகிட்ட பேடாக் எதுவும் இல்லாதனால சைலன்சர் கன்வெர்ட்டர் கீழே 2 கட்டையை வச்சு பேக்கை சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கோம். இனி வீலை ரிமூவ் பண்ண வேண்டியது தான். ஒரு வழியாக வீலை ரிமூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் தான், வீட்டில் பண்ணலாம். இனி அதான் இன்னொரு வீல் இருக்கா, அதில் அந்த சென்சாரை கலட்டி இங்கே போட வேண்டியதான். கலட்டுவோமா? முக்கினாலும் இது கலர மாட்டேங்குது. பக்கத்தில் லேத்தில் கொண்டு போய் தான் கலத்தணும் போல். இங்கே போய் தூக்கிட்டு போடணும். ஆண்டவா கைஸ், அந்த அலாயில் இருந்து ஏபிஎஸ் ரிங்க இந்த கலட்டியாச்சு. இப்போ வெல்ட் அடித்து தண்ணி போட்டாங்க, கொஞ்சம் அழுக்காக தெரியுது. க்ளீன் பண்ணால் போகுது பார்த்தீங்களா. இது நல்ல ரிங்கு. இனி நம்ம அதையே கலட்டிட்டு இதை மாட்ட வேண்டியது தான். கைஸ், தெரியுதா, இந்த இடம் பயங்கரமாக அடிபட்டு பெண்டாயிருக்கு. அதனால தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகல. நமக்கு இப்போ அந்த ரிங்கை போட்டுருவோம். கைஸ், ஏபிஎஸ் ரிங்கை மாட்டி இதில் டைட்டாக்கி விட்டாச்சு. இனி இந்த வண்டியில் எடுத்து மாட்ட வேண்டியதான். அதையும் பார்ப்போம். கைஸ், ஒரு வழியாக ஏபிஎஸ் ரிங்கை மாட்டிட்டு டயரை மாட்டியாச்சு. இனிமேல் நம்ம பேக்கில் மட்காடை மாட்டிட்டு முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக மாட்டி செட்டப் ஆக்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து வருது. மழை பெஞ்சிட்ருக்கு. ஏம்மா